பழைய ஏற்பாட்டில் ஆசாரிய ஊழியம் செய்யும் லேவியர் என்னும் கோத்திரத்தை தெரிந்து கொண்டு, அதிலும் குறிப்பாக ஆரோனையும் அவன் குமாரரையும் தெரிந்து கொண்ட ஆண்டவர் அவர்கள் தேவ சமூகத்தில் மகிமையும் அலங்காரமுமான வஸ்திரங்களை தரித்து நிற்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தேவ மக்கள் அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய பணியாளர்களாகவே அழைக்கப்பட்டுள்ளனர். மக்கள் மத்தியில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் தேவனுடைய பிரியர்களுமாய் விசுவாச மக்கள் விளங்குகிறார்கள் என கொலோசையர் 3:12 அழகுபட எடுத்துரைக்கிறது. எனவே தேவ மக்களாகிய விசுவாச மக்கள் அனைவருமே இன்று மகிமையும் அலங்காரமுமான வஸ்திரங்கள் தரித்தவர்களாக விளங்க வேண்டும். அந்த மகிமையும் அலங்காரமான வஸ்திரங்கள் இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, மன்னிப்பு, அன்பு, தேவ சமாதானம், நன்றி அறிதல் என்று கொலோசையர் 3:12 முதல் 15 வாக்கியங்கள் உரைக்கிறது. நாம் இந்த அலங்காரங்களை நம்மில் தரித்து கொண்டிருக்கிறோமா?